காலையிலே பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய கில்மிஷா இப்போது மேடை நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதுக்குதான் நாங்கள் வந்திருக்கிறோம். போய் பார்ப்போம். உள்ளுக்கு நிகழ்ச்சிகள்லாம் ஆரம்பமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய சனத்தினால் வர இடம் எல்லாம் வந்து வாகனம் போறதுக்கு இடம் இல்லை. சரி, பார்க்கலாம். இந்த இடத்திலே அரியாலை என்னும் இடத்தில் பிறந்த கில்மிஷா அவர்களை போற்றும் போது எமது இசைக்குழுவிலே பல கலைஞர்கள், பல திறமையான கலைஞர்கள், போற்றும் கலைஞர்களாக ஒரு குறிப்பிட்ட கலைஞர்கள் நமது இசைக்குழுவிலே இருந்து வருகின்றார்கள். அதிலும் இந்த அரியாலை மண்ணை சேர்ந்த வாத்தியத்துறையிலே நமது இசைக்குழுவின் ஒக்டோபேட் வாத்திய கலைஞர் பானு அவர்களும் பல நிகழ்வுகளை செய்து இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளிலும் நிகழ்வுகளை செய்து இன்று உலகம் போற்றும் கலைஞர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று கில்மிஷா அவர்கள் 3 வயதிலே நமது சரஸ்வதி அம்பாள் ஆரம்ப காலத்தில் இருந்து 98ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆர்வி வாசனின் சாரங்கா இசைக்குழு, அந்த ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட அத்தனை கலைஞர்கள் சார்பாகவும் எங்களுடைய கில்மிஷா அவர்கள் எங்கள் மண்ணினுடைய மகளுக்கு கில்மிஷா அவர்களுக்கு அபிவிருத்தி லோக்கல் சபை இன்றைய விழாவினுடைய பிரதான அனுசரணையாளர்களாக இருக்கக்கூடிய அபிவிருத்தி லோக்கல் சபை சார்ந்தவர்கள் 50,000 ரூபாய் பணப்பரிசினை இங்கே அன்பளிப்பாக வழங்கி கௌரவப்படுத்துகின்றார்கள். எங்கே உங்களுடைய பலமான கரகோஷத்தை எங்களுடைய அனுசரணையாளர்களுக்கும் எங்களுடைய கதாநாயகமாக அள்ளி வழங்குங்கள். இசைஞானி வந்தார். அடுத்து வரப்போவர் இசை புயல் AR ரஹ்மானுடைய இசையில் வெளிவந்த ஒரு அழகான பாடலோடு மீண்டும் உங்கள் கில்மிஷா. கொஞ்சம் நெருப்பு ஒன்றா சேர்ந்தால் என்பது தேகம், கொஞ்சம் நெஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்ந்தால் என்பது கண்கள், கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கல்வி ஒன்றா சேர்ந்தால் நெஞ்சம் சுந்தரலேகா. ஒரு பிஞ்சு முகம் தன்னுடைய பிஞ்சு முகத்தால் உலக தமிழரை ஒன்றாக்கி வைத்திருக்கிறது என்று சொன்னால் அத்தனை தமிழர்களுக்கும் இது பெருமை அல்லவா? எங்கே ஒரு உரத்த கரகோஷம். நாங்கள் மறக்க மாட்டோம். பாரா முகம் கொண்ட பாரத தேசமே திரும்பி பார்.
இந்த உள்ளம் கொண்ட எத்தனை பிஞ்சு முகங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எங்களுடைய தேசத்திலே நடந்தவற்றை திரும்பி பாருங்கள். புலம்பெயர் தேசம் வாழ் மக்களே, உங்களுக்காக ஒரு குரல் ஒலிச்சிருக்கிறது. அது உங்களுடைய கில்மிஷாவினுடைய உடல். உண்மையிலே இதிலிருந்து ஆரம்பிக்கிறது ஒரு உணர்வலையினுடைய சிந்தனை, தமிழ் மக்களுடைய சிந்தனை, ஆவலோடு காத்திருக்கிற உங்களுடைய சிந்தனை இந்த பிஞ்சு முகத்தினூடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் உணர வேண்டிய தேசமே புரிந்து கொள். ஒரு பிஞ்சு முகத்தினுடைய உள்ளத்தினுடைய உணர்வு எப்படி சுத்தி இருக்கிறது, எப்படி நெஞ்சை தொட்டி இருக்கிறது. அன்பான தமிழ் மக்களே, நாங்கள் ஒன்றை சொல்ல வேண்டும். அந்த பிஞ்சு முகத்துக்கு யாரும் பிந்தளமாக இருக்கவில்லை. துணிவு கொடுத்தவர்கள் அப்பாவும் அம்மாவும். ஆனால் உணர்ந்தாள், துணிந்தாள், அத்தனை பேர் மண்ணுலையும் வெற்றி பெற்றாள். அந்த வெற்றிக்கு அடித்தளத்தை இந்த இளைஞர்களுடைய ஒன்றுபட்ட உணர்வு. நான் இந்த உணர்வை பற்றி அடிக்கடி சொல்லிக் கொள்வது உண்பது. சீத்தமிழ் தொலைக்காட்சியிலே வெற்றி மகுடம் சூடி வந்த எங்களுடைய வீர மங்கைக்காக இங்கே அன்ரா பிரிண்டர்ஸ் உரிமையாளர் ஜெயரஜிதன் சார்பிலே ஈழக்குயில் எனும் உயரிய பட்டம் இங்கே வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. எங்கள் தங்க மகளை ஈழக்குயிலாக இங்கே பிரதிநிதித்துவம் செய்கின்றார் அன்ரா பிரிண்டர்ஸ் உரிமையாளர் ஜெயரஜிதன் அவர்கள். எங்களுடைய விழா ஏற்பாட்டாளர்கள் சார்பிலே அன்ரா பிரிண்டர்ஸ் உரிமையாளர் ஜெயரஜிதன் அவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டே அன்பளிப்பாக வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. ஆத்தல்காரி யாழ் மீட்டும் குரலால் சாகா யாழ் புகழ். இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய மண்ணுக்கு பெரும் புகழ் இருக்கிறது. இந்த சாகாத யாழ் புகழை உலகில் மீண்டும் ஆள வைத்தாளாம் கில்மிஷா சரிகமபாவில். வாழ்த்துக்கள் கோடி. இன்னும் வாகைகொள் குயிலாய் பாடி என்று என்னுடைய வார்த்தை முதலிலே தெரிவித்து வருகிறேன். அவர் நேரடியாக விஜயம் செய்து எங்கள் மண்ணுக்காக ஏற்பட்டிருக்கிற தேவைகளை பூர்த்தி செய்து வணக்கம் இருக்கின்றார். வாருங்கள் கில்மிஷா. ராகங்கள் தாளங்கள் 100 ராஜா உன் பேர் சொல்லும் பாரு. கவிஞர் வாலி அற்புதமாக எழுதியிருப்பார்.
இசைஞானியுடைய பாடல் எங்களுடைய வாழ்வியலில் ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கிறது. அந்த பாடலை இப்படியான குழந்தைகளுடைய குரலாக கேட்பது தனி சுகம் இருக்கிறது. ஒருமுறை கில்மிஷாவுக்காக எல்லோருமே பலமாக கரங்களை தட்டி உற்சாகப்படுத்திக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சி போடு மாதுரையாளர் 50,000 ரூபாய் பணப்பரிசில் இங்கே கௌரவ பரிசலாக வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. உங்களுடைய கரங்களை இந்த அனுசரணையாளர்களுக்காக தட்டிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் அனுசரணையாளர்களுக்கான இந்த நன்றி நாம் பின்பற்றுவோம். ஆனால் இன்னும் ஒரு சிறந்த ஒரு பெற்றோர் தன்மை உள்ளது என்பதை நிறுவி காட்டிய கில்சன் தர்மணி அவர்களுக்கு இந்த வருடத்துக்கான சிறந்த தந்தை தாய் விருதை வழங்கினால் அது தவறில்லை என்று நினைத்துக் கொள்கின்றேன். மற்றது இதை சாத்தியமாக்கியது இரண்டாவது காரணம் கில்மிஷா. அந்த கில்மிஷாவின் திறமையில் நமக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த தடைகளை தாண்டி அவர் சென்று அந்த பாடல்களை பாடும் பொழுது நமக்கு ஏற்பட்ட உணர்வுகளை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. சொல்லுங்க, கில்மிஷாக்கு பிடிச்ச கலர் என்ன கலர் பிடிக்கும்? நீங்க சொல்றீங்களா? வாங்க.